ஒரு பேஷண்ட் வந்து பிரெக்னன்ட் பேஷண்ட், அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் இமீடியட்டா அவங்க படுத்திருக்காங்க. ஸோ படுத்த உடனே ஒரு சடன் ஒரு ஃபிட்ஸோட பேஷண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ பேஷண்ட் அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் வரும் முறை 30 நிமிஷம் ஆச்சு. 30 நிமிஷமா பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு செஸ்ட் கம்ப்ரெஷனும் கொடுக்கல, முதலுதவி செய்யல. பேஷண்ட் வரும்போது அம்மாவும் இறந்துட்டாங்க, உள்ள இருந்த 2 குழந்தையும் இறந்துட்டாங்க. அது மாதிரி நிலைமை எங்கேயும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முதலுதவி என்றால் என்னன்றது எல்லா பொதுமக்களும் நம்ம முக்கியம் அறிஞ்சுக்கணும். ஒரு பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம எதை செய்யக்கூடாதுன்றத மிக மிக அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஒரு பேஷண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாத கீழே விழும்போது அவருக்கு வாயில நம்ம தண்ணி ஊற்றுவது மிக மிக தவறு. ஒரு பேஷண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாத போது ஸோ பேஷண்ட்டை வந்து உட்கார வைக்காம பிளாட்ல படுக்க வைக்கிறது மிக மிக அவசியம். அவரை பிளாட்ல படுக்க வச்சு முடிஞ்ச அளவு காலை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பிடிச்சா பேஷண்டோட ஹார்ட்டுக்கு அனுப்புற பிளட் ஃப்ளோ ரொம்ப அதிகமாகும். ஸோ சிபிஆர் 2 கையும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு மீடியன் பார்ட் ஆஃப் செஸ்ட்ல எல்போ ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இந்த வீடியோல காட்டுற மாதிரி நீங்க சிபிஆர் நீங்க ஸ்டார்ட் பண்றது பேஷண்ட்டை சேவ் பண்றதுக்கு மிக மிக ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம 108 கால் பண்ணிருப்போம். அவங்க வரும் வர அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு இருக்கும். அந்த 5 மினிட்ஸ் கேப் விடாம நீங்க சிபிஆர் கொடுத்தீங்க அப்படின்னா பேஷண்ட் ரெக்கவரிக்கான சான்சஸ் வந்து more than 70% ரெக்கவரி சான்சஸ் உண்டு.